பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நாள் உலகம் ஃபுல்லாமே இது கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அதனால இந்த உயிர்த்தெழுதலை பற்றி மீண்டும் நம்ம எடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். இப்போ சகோதர அறிவித்த வண்ணமாக நம்ம ஆதார வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். 28:6. அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்து இடத்தை வந்து பாருங்கள். ம். இப்போ இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை பார்க்குறப்ப தூதர், அதாவது மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்னொரு வசனங்களை வாசிச்சிடலாம். மத்தேயு 28:5. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாது இருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றார் என்று அறிவேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வாரத்தின் முதலாம் நாள், அதுக்கு மேலே வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதலாம் நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, கல்லறைக்கு போகிறாங்க. அந்த கல்லறையில் யார் இருக்கிறாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ண கல்லறைக்கு போகிறாங்க. கல்லறைக்கு போகிறப்ப அவருடைய பாடி அங்கே காணோம். இயேசு கிறிஸ்துவோட பாடி அங்கே காணோம். உள்ளே அதாவது போகிறப்ப அந்த கல் புரட்டப்பட்டிருக்குது. உள்ளே போய் பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்தை காணோம். எங்கன்னா ஆண்டவரை காணோன்னு சொல்லி வெளியே திரும்புகிறப்ப யார் வந்து நிற்கிறா? தேவதூதர் வந்து நிற்கிறாங்க. அந்த தேவதூதர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டாரு, உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நற்செய்தி அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த மகதலேனா மரியாள் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடி போய் யார்கிட்ட போய் சொல்கிறாங்க, சீசர்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க போன நாள் என்ன நாள்னு பார்க்குறப்ப மத்தேயு 28:1. ஓய்வு நாள் முடிந்த வாரத்தில் முதலாம் நாள் விடிந்த வருகையில் மதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைகளை பார்க்க வந்தார்கள். இங்கே பார்க்குறப்ப ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், விடியற்காலம் விடிஞ்சு வருகிறப்பனா வாரத்தின் முதலாம் நாள். வாரத்தின் முதலாம் நாள்னால் நம்மளுக்கு தெரியும், வாரத்தின் முதலாம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை. ஏன் இந்த பாடம் மறுபடியும் நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடம் அடிப்படையாக கொண்டு தான் நிறையா விஷயம் இனிமேட்டு வரக்கூடிய காலத்தில் நம்ம பேச போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாரத்தின் முதலாம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்துட்டோம். மார்க்கு 16:1. அதே வசனம் வாசிங்க. மார்க்கு 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு போது சிஸ்டர். இப்போ என்னென்ன இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஓய்வு நாளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மகதலேனா மரியாளும் யாக்கோபுடைய தாயாரிக மரியாளும் அப்புறம் யார் வராங்க, சாலோமே, இவங்க 3 பேர் வராங்கன்னு மார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த 3 ஸ்திரீகள் வந்து பார்க்குறப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணோம். அதேமாரி ஆதார வசனம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லூக்கா 24:1. வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்களின் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சிலர் ஸ்திரீகளுடன் கூட கல்லறிடத்தில் வந்தார்கள். இப்போ இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா, இது எல்லாமே நம்மளுக்கு ஆதார வசனங்கள். அதேமாதிரி யோவான் 20:1 அதையும் வாச்சிருங்க. யோவான் 20:1. வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டுடன் மதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடித்திருந்து கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இப்போ இந்த வசனங்கள் எல்லாமே பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆதார வசனமாக இருக்குது. எதுக்குன்னு கேட்குறப்ப வாரத்தின் முதலாம் நாள் காலையில் இருட்டோட அதிகாலை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இது என்னன்னு பார்க்குறப்ப நாம் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிர் தெழுந்தார்? ஞாயிற்றுக்கிழமைங்களா? நம்ம போன தடவை கேட்ட படம் தான், நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. எப்போ உயிர் தெழுந்தார்? சனிக்கிழமை. சனிக்கிழமை எத்தனை மணிக்கு உயிர் தெழுந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? எத்தனை மணிக்கு? யாரும் 12 மணிங்களா? 3 மணி. இப்போ ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மகதலேனா மரியாள் போய் பார்க்குறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ உயிர் தெழுந்தாருன்னா சனிக்கிழமை நம்ம சொல்லிட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது அடிக்கப்பட்டார்? எப்போ அடிக்கப்பட்டார்? சத்தமாகவே சொல்லுங்கள். எப்போ அடிக்கப்பட்டார்? புதன்கிழமை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ஒரு விஷயம் நடந்திருக்குது. இது பாடத்தோட முடிவில் சொல்லலாம். இந்த வருஷம் ஒரு பெரிய கிருபை நம்மளுக்கு நடந்திருக்குது. புதன்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். எப்போ ராபோஜனம் கொடுத்தாரு? செவ்வாய்க்கிழமை ராபோஜனம் கொடுத்தாரு. எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை நோக்கி வந்தார்? போன தடவை நம்ம அந்த பாடத்தில் சொல்லிக்கிறோம். எப்போ வந்தார்? 14ஆம் தேதி. 14ஆம் தேதி வந்தாருங்களா?
இந்த கேள்வி கேட்குறப்ப நீங்கள் யாத்திராம புஸ்தகத்துக்கு போயிடணும். ஏன்னா பஸ்கா ஆடாகி இயேசு கிறிஸ்து அவர் தான். அப்போ அந்த ஆடு தேர்வு எத்தனாம் தேதி செலெக்ஷன் பண்ணாங்க? 10ஆம் தேதி செலெக்ஷன் பண்ணாங்க. ஓகே, 14ஆம் தேதி அடிக்கப்பட்டது. இப்போ 10ஆம் தேதினா இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை நோக்கி எத்தனாம் தேதி வந்திருக்கணும்? எத்தனாம் தேதி வந்திருக்கணும்? ஆடு தேர்வு என்னைக்கு? யாத்திராம புஸ்தகத்தில் 10. ஆடு தேர்வு 10. தேவாலயத்தை நோக்கி இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா அப்போ தேதி எத்தனையா இருக்கணும்? 10. ஏன்னா லாசர் உயிரோட இயேசு கிறிஸ்து கடைசியாக செய்த அற்புதம் எதுன்னு சொன்னால் நம்ம எதை சொல்லலாம்? லாசர் உயிரோடு எழுப்பினது தான் கடைசியாக அவர் செஞ்ச அற்புதம். ஏன்னு கேட்டிங்கன்னா லாசர் அவர் உயிரோடு எழுப்பின பின்னாடி அதுக்கப்புறம் அவர் லெவலே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்ப 4 நாள் ஆச்சு ஒரு மனுஷன் இறந்து. 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பின விஷயம் அந்த யூதேயா பகுதி ஃபுல்லாக பரவிடுச்சு. இதை கேள்விப்பட்டு தான் பிரதான ஆசாரியன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நமக்காக ஒரு மனிதன் மரிப்பது நலமாக இருக்குன்றார். அந்த மனிதன் யார்? அது இயேசு கிறிஸ்துவை குறிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னு கேட்குறப்போ ஒரு டின்னர் நடக்குது. அந்த டின்னரில் மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட பாதத்தில் தைலத்தை ஊற்றுறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? சீஷர் கேட்குறாங்க, இது வந்து 300 பணத்துக்கு வித்தரலாமே, ஏன் வேஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு வெளிப்படுத்துகிறா, என்னை அடக்கம் பண்ணுவதற்காக வெளிப்படுத்துகிறாருன்னு முன்னாடி சொல்கிறாங்க. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கே யாரோட பேர் வரணும்? மரியாளோட பேர் வரணும். ஏன் லாசர் பேர் வர வேண்டியது தானே? மற்றவங்க பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வர வேண்டியது தானே? ஏன் மரியாள் பேர் வரணும்? அப்போ இயேசு கிறிஸ்து அதான் சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய மரணத்தை யார் தெரிவித்தா அப்படின்னா மரியாள் அந்த தைலத்தை ஊற்றி தெரிவிக்கிறாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்காக இவ என்ன பண்ணுறா தெரிவிக்கிறான்றாங்க. அப்போ இந்த சம்பவம் நடந்தது எப்போ? அந்த பந்தி இருந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆன்சர் உங்களுக்கு வரும். தேவாலயத்தை நோக்கி போனது என்னைக்குன்னு கேட்குறப்ப சனிக்கிழமை அன்றைக்கி டேட்டு பார்க்குறப்ப 10ஆம் தேதி. ஏன்னா யாத்திராம புஸ்தகத்துக்கு போயிடணும். 10ஆம் தேதி ஆடு தேர்வு பண்ணுது. அப்போ இந்த ராபோஜ் அந்த பந்தி எப்போ நடந்ததுன்னு கேட்குறப்ப நீசான் 9ஆம் தேதி முடிவு, 10ஆம் தேதி ஆரம்பம். ஏன்னா யூதருக்கு ஒரு நாள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 6 மணிக்கு. அப்போ 9ஆம் தேதி 6 மணிக்கு இயேசு கிறிஸ்து லாசரு மகதலேனா மரியாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பந்தி ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்து அங்கே சாப்பிட்றப்ப எத்தனாம் தேதினா 9ஆம் தேதி. 9ஆம் தேதி நைட்டு ஒரு பந்தி நடக்குது. 9 முடிஞ்சு என்ன ஸ்டார்ட் ஆகணும்? 10 ஸ்டார்ட் ஆகணும். இந்த 10ஆம் தேதி தான் என்ன பண்ணாங்கன்னா மகதலேனா மரியாள் முதல்ல இயேசு கிறிஸ்து பாதத்தில் அந்த பரிமள தைலம் ஊற்றி அவரோட மரணத்தை தெரிவித்தாங்க. இந்த 10ஆம் தேதி பகல் எங்கே போனார் ஆண்டவர் அப்படின்னா தேவாலயத்தை நோக்கி போகிறார். அப்போ 10ஆம் தேதி பகல் என்ன கிழமைன்னு பார்க்குறப்ப எங்கே வருது? சனிக்கிழமை வருது. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, சனிக்கிழமை வந்து யாருனாச்சும் வேலை செய்வாங்களா பழைய ஏற்பாட்டில்? அது ஓய்வு நாள். ஆண்டவர் வந்து ஓய்வு நாள் அப்படி போயிருக்க முடியுமா? சொல்லுங்கள், போயிருக்க முடியுமா? அப்படி பண்ணால் அவரே என்ன ஆகுது? அவரே நியாயப்பிரமாணத்தை மீறவராக இருப்பார் தானே? கரெக்டு தானே? அப்போ சனிக்கிழமை அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா? இப்போ சூமின் கையோடைய ஒருத்தர் இருக்கிறான், அங்கே போய் சூம் கொடுக்குறப்ப பிரதான ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க? 6 நாள் இருக்குது. 6 நாள் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், இது என்ன நாள்? ஓய்வு நாள் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் எப்போ ஆண்டவராகிறாருன்னா ஓய்வு நாளைக்கே அவர் ஆண்டவர் தான். அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய வேலையை நீங்கள் செய்யாமல் இருப்பீங்களான்னு கேட்பார். விருத்த சேதனை பற்றியெல்லாம் பேசுவார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்குறப்ப பிரதான ஆசாரியர்கள் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஓய்வு நாள் முதல்ல எதுக்குன்னே தெரியாமல் அவங்க கடைப்பிடிச்சாங்க. ஓய்வு நாள் முதல்ல எதுக்குன்னு அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு க்ளீனாக தெரியும் அது யாருக்கு ஓய்வு நாள்னு. ஆண்டவருக்கு அது ஓய்வு நாள் கிடையாது, மனிதர்களுக்கு அது ஓய்வு நாளாக கொடுத்தாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா சனிக்கிழமை தான் தேவாலயத்தை நோக்கி போகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா தேவாலயம் ஃபுல்லாக அன்றைக்கி கூட்டமாக இருந்துச்சு. அது எந்த நாள்னு பார்க்குறப்ப அது ஓய்வு நாள். கடவுளுடைய வார்த்தை கேட்க தேவாலயத்தில் எல்லோரும் கூடியிருந்த நாள். அந்த நாள் தான் இவர் கழுதின் குட்டி மேலே போகிறப்ப பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சீஷர்களை பார்த்து அதட்டுறாங்க. என்னென்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ தேவாலயத்தில் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறப்ப பிரதான ஆசிரியன் கூப்பிட்டு சொல்கிறான், இது தவறானது, இது பண்ண வேணான்னு சொல்கிறப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
இவங்க பேசல இந்த கல்லுகளே கூப்பிடுன்னு சொல்லிட்டாருங்களா. அப்போ இந்த நிகழ்வு நடந்தது எல்லாம் எப்போன்னு பார்க்குறப்ப சனிக்கிழமை. நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், தேவாலயத்தை நோக்கி போனது சனிக்கிழமை 10ஆம் தேதி. அந்த லாசருவு எல்லாரும் பந்தி இருந்தது 9ஆம் தேதி இரவு. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ 10ஆம் தேதி போயிட்டாரு. எத்தனை நாள் அந்த ஆடு ஆசாரியனோட கண்ட்ரோலில் இருக்கணும்? யாத்திராகம புஸ்தகத்தில் எத்தனை? 10ஆம் தேதி ஆடு தேர்வு. எத்தனாம் தேதி அந்த ஆடு வெட்டப்படணும்? 4 நாள். அப்போ 4 நாள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? அப்போ எத்தனை? சனி, திங்கள், சனிக்கிழமை போனார் தேவாலயத்தை நோக்கி. ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இப்போ பாருங்க, சனிக்கிழமை 10, ஞாயிற்றுக்கிழமை டேட் என்ன வரணும்? 11 வரணும். திங்கக்கிழமை 12, செவ்வாய்க்கிழமை 13, புதன்கிழமை 14. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா 10ஆம் தேதி தேவாலயத்துக்கு போயிட்டாரு. அடுத்தது எத்தனை நாள்னா 11, 12, 13, 14 சாயங்காலம் என்ன வர்றாரு? மறிக்கிறாரு. அப்போ இந்த 11, 12, 13 எங்கே இருந்தார்? தேவாலயத்தில் இருந்தார். தேவாலயத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தேவாலயத்தில் பிரதான ஆசாரியன், ஏரோதியர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து செக் பண்ணாங்களா இல்லைங்களா? என்னென்ன வார்த்தைகளை சொல்லி செக் பண்ணாங்க? ஓய்வு நாளை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டவர் கேட்பார். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பார், யாராலையும் பதில் சொல்ல முடியல. என்னன்னு கேட்குறாருன்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனுஷனால் உண்டானுச்சா தேவனால் உண்டானுச்சான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரீப்ளை யாராச்சும் கொடுத்தாங்களா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் தெரியாதுன்ட்டாங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி தேவாலயத்தில் வாக்குவாதம் நடந்துச்சோ இன்றைக்கி சபைகள்லாம் அந்த வாக்குவாதம் நடக்குது. நம்மளுக்கு சத்தியம் தெரிஞ்சாலுமே ஒருத்தர் ஒரு சில சகோதரர் சரியாக சொல்கிறப்ப நமக்கு தெரியாது. அப்படி தான் நம்ம ஆன்சர் வைப்போம். ஏன்னு கேட்குறப்ப அந்த தேவாலயம் யார்? ஆண்டவர் சொல்கிறார்ல, அந்த தேவாலயம் யார்? நீங்களே அந்த தேவாலயம். தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் நம்ம இருதயம் தான். இப்போ இந்த தேவாலயத்தில் ஒரு 3 நாளாக இருக்கிறப்ப இந்த 3 நாள் தேவாலயத்தில் என்ன பண்ணுறாரு? அங்கே நடக்கிற சாங்கிய சமுதாயத்தை பற்றி ஒரு இடத்துல என்ன சொல்லுவார்னா, பிரதான ஆசாரியர்களை எந்த ஸ்தானத்தில் உக்காந்துட்டு இருக்கிறாங்க? மோசேயுடைய ஆசனத்தில் உக்காந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ மோசேயுடைய ஆசனத்தில் உக்காந்துக்கிறாங்கன்னா மோசேயுடைய ஸ்தானம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் மோசே சொல்லி கொடுத்த வார்த்தையின்படி வாழ்கிறதுக்கு அவங்க சிந்திக்கிறது இல்லை. அதை பற்றி தான் தேவாலயத்தில் என்ன பேசுகிறாருன்னா நிறையா விஷயத்தை பற்றி பேசுவார். மத்தேயுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு புஸ்தகம் எடுத்துக்கோங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 27 எடுத்துக்கோங்க. 27 அதில் ஃபஸ்ட்டு வசனம் வாசிங்க. மத்தேயு 27:1. விடியற் காலமானபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி. போ சிஸ்டர். இப்போ இன்னொரு வசனம் அப்படியே கூட வாச்சிருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம். மத்தேயு 26:9 வாசிங்க. மத்தேயு 26:9. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரிதருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இது வந்து மகதலேனா மரியாளுக்கு நடந்த சம்பவம் நம்ம பார்த்துட்டோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தேவாலயத்தை நோக்கி போகிறப்ப ஒரு சில விஷயம் பேசுவார். அது என்ன விஷயம்னா,
இயேசு கிறிஸ்து யாருன்னு அவர் வெளிப்படுத்துவார். அந்த வசனத்தை நான் சொல்லிடுறேன். அது எப்படி சொல்லுவாருன்னா, தாவீது அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆபிரகாமுடைய வயசு கூட உங்களுக்கு வரலையே அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்பாங்க. நீ ஆபிரகாம் காலத்தில் இருந்த மாதிரி பேசுறியே, ஆபிரகாம் வயதுக்கு உனக்கு 50 வயது கூட ஆகலையேன்னு கேட்குறப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். தா மனுஷகுமாரன் யாருன்னு கேட்பார். தாவீதோடைய குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு வசனத்தை மட்டும் சொல்லுவார். தாவீது என்ன சொல்லுவா அப்படின்னா, தாவீது வந்து கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என் சத்துருக்களை பாதபடி ஆக்க மட்டும் என் வலது பரிசத்தில் வீட்டிற்கு சொன்னேன்னு ஒரு வசனம் சொல்லுவார். அதாவது கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அப்படின்னு சொல்கிற வசனத்தை கோடிட்டு காட்டி அவர் என்ன சொல்லுவார்னா, ஆண்டவர் வந்து தாவீதுக்கு வந்து ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவராக இருக்கிறப்ப எப்படி குமாரனாக இருப்பார்னு கேட்பார். தாவீதுக்கு வந்து மனுஷகுமாரன் ஆண்டவராக இருக்கும் பொழுது எப்படி குமாரனாக இருப்பார் அப்படின்னு கேட்பார். அதுக்கு யாராச்சும் பதில் சொன்னாங்களா? அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா மத்தியில தான் வரும். அதுக்கு யாருமே என்ன சொல்ல, பதில் சொல்ல. ஏன்னு கேட்குறப்ப அந்த மனுஷகுமாரன் யார்? அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி தாவீதே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர்னு உரைச்சிருக்கிறாரு. ஆண்டவர்னு உரைச்சவர்கிட்ட போய் எப்படி ஆண்டவர் குமாரனாக இருப்பார்னு கேட்பார். அப்போ சொல்லிட்டு அதுக்கு கீழே என்ன சொல்லுவார்னா, ஒரு கல்லை பற்றி பேசுவார். என்ன கல் அது? மனுஷர்களால் தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன ஆவான்? அந்த கல்லின் மேல், அந்த கல் யார் மேலே மோதுதோ அவன் என்ன போடுவான்? நசுக்கி போடுன்றார். அந்த கல் யார்? அது இயேசு கிறிஸ்துவே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 நாள் நடக்கிற விஷயம் நீங்கள் மத்தியில் அந்த சாப்டர் இருக்கும் 25க்கு அப்புறம் ஒரு சாப்டர்லாம் வரும். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட விஷயம் கர்த்தர் பற்றி பேசியிருப்பார். அதேமாதிரி ஒரு விதவி வந்து எத்தனை பணம் போடுறா? 2 பணம் போடுறா. அந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக நடக்கிற சம்பவம் தான் அது. ஏன்னா எல்லாரும் அவங்க சொந்தத்துலேருந்து போடுறாங்கன்னு. ஆனால் அந்த விதவி மட்டும் தனக்கு உண்டானதை போடுறதுன்னு சொல்கிறது. எல்லா விஷயமும் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தேவாலயத்திலேருந்து எப்போ 10, 12, 13 நடக்கிற நிகழ்வு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கோம் ஆண்டவருக்கும் பரிசேயருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்றவங்க இருப்பாங்க, நிறையா பேர் அங்கே ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஆனால் எல்லா ஆர்கியூமெண்ட்லையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கரெக்டாக என்ன பண்ணுவார்னா பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக பதில் கொடுப்பார். அப்போ அந்த ஆடு மேலே எந்த குறையும் இல்லை. அந்த ஆடு பழுதற்ற ஆடாகவே இருந்துச்சு, ஒரு குறையும் இல்லை. அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே குறிக்குது நம்ம பார்த்தோம். செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி, அந்த 13ஆம் தேதி சாயங்காலத்தில் என்ன பண்ணார்? செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி சாயங்காலத்தில் என்ன பண்ணார்? நமக்கு என்ன நாள் அன்னைக்கு? ராபோஜனம். அந்த பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி எத்தனை மணிக்குன்னா ஒரு 6 மணிக்கு மேலே, ஓகேங்களா? யூதனுக்கு 6 மணிக்கு மேலே என்ன தேதி ஆயிரும்? அது 14 ஆயிரும், ஓகேங்களா? இப்போ 14 ஆரம்பத்தில் நம்ம இந்த வருஷம் எப்போ எடுத்தோம்? இந்த வருஷம் 13, முடிவு 14, ஆரம்பிட்டோம். ஆனால் என்ன கிழமை எடுத்தோம்? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிழமை ராபோஜனம் கொடுத்தாரு? புரியுதுங்களா? செவ்வாய்க்கிழமை தானே கொடுத்தாரு. நம்ம இந்த வருஷம் என்ன கிழமை எடுத்தோம்? செவ்வாய்க்கிழமை தானே எடுத்தோம். கரெக்டாக வந்துருச்சுங்களா செவ்வாய்க்கிழமை? ஏன்னு கேட்டிங்க, இந்த வருஷம் ஏன் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பயங்கர வியப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செவ்வாய்க்கிழமை கொடுக்கப்பட்ட அதே நாளில் நம்ம எடுத்துருக்குறோம். அதேமாதிரி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் எல்லாருமே எடுத்துருக்குறோம். பைபிள் ஸ்டூடெண்ட் நம்ம எல்லாருமே இந்த செவ்வாய்க்கிழமை போன தடவை எடுத்துட்டோம். இது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இது ஆச்சரியமாக இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. டேவிட் பிரதர் கூட சொன்னார், இதே அதே வருஷமா, அதே வருஷன்ட்டார். எனக்கு அது புரியல, என்ன அதே வருஷம் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டேன். திடீர்னு பார்க்குறப்ப நான் ஸ்டேட்டஸ் போடுறப்ப யோசித்தேன், என்னடா செவ்வாய்க்கிழமை இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட நாள் மாதிரியே இருக்குது அப்படின்னு கணக்கு போடுறப்ப இதே செவ்வாய்க்கிழமை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தான் நம்ம மேல் வீட்டு அறையில் போன வாரம் எடுத்துருக்குறோம். அது பயங்கர வியப்பு. அது இல்லாமல் எல்லாரும் அதே டேட்டில் எடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட 7 பண்டிகையும் என்னத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னா வரக்கூடிய தீர்க்க தரிசனத்தின் அடையாளமாக இருக்குது. இந்த பஸ்கா பண்டிகை எதுக்குன்னா, பஸ்கானா யார் நம்ம சொன்னோம்? கர்த்தருடைய பஸ்கானா நீசான் 14, புளிப்பில்லாத அப்ப பண்டிகைனா நீசான் 15ன்னு சொன்னோம். அப்போ இந்த ஆடு யார்? இயேசு கிறிஸ்து. நமக்காக பலியான இயேசு கிறிஸ்து நம்ம மீட்பு. இது பண்டிகைன்றது விடுதலை நாள்னு சொன்னோம். அப்போ அடிக்கப்பட்ட நாள் ஒன்று, விடுதலை நாள் மறாத நாள். ஏன்னு கேட்டால் இது எல்லாமே தீர்க்க தரிசனமாக இருக்கிறதுனால ஒரு கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து வருகை கூட பண்டிகையில் வச்சுருக்கலாம்
அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் பாவ நிவர்த்தி நாள் நம்ம ஒரு பண்டிகை இருக்குதுங்களா, கூடார பண்டிகைன்னு ஒன்று இருக்குதுங்களா. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கடவுள் ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன்னா அந்த பண்டிகையெல்லாம் யார் கொடுத்ததுன்னா டைரெக்டாக தேவனே கொடுக்குறாரு. மனுஷனுங்க நாம் உருவாக்குனது கிடையாது. யூத பண்டிகை நாம் உருவாக்குனது இல்லை, தேவனே கொடுக்குறாரு. இந்த பண்டிகைலாம் அவர் கொடுத்தது. அப்போ இந்த வருஷம் நம்ம எடுத்த டேட்டும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கொடுத்த டேட்டும் சரியாக செவ்வாய்க்கிழமை அந்த 13ஆம் தேதி தான் வந்திருக்குது. அதுதான் பெரிய வியப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கொடுத்துட்டு புதன்கிழமை எங்கே போகிறாரு? புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிவு, புதன்கிழமை ஆரம்பன்றப்ப எங்கே போகிறாருன்னா கெட்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு புதன்கிழமை. இதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, புதன்கிழமை. அடுத்தது புதன்கிழமை சாயங்காலம் எத்தனை மணிக்கு மறிக்கிறாரு? 3 மணிக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 3 மணிக்கு ஏன் இயேசு கிறிஸ்து மறிக்கணும்? வேதத்தில் ஒரு புள்ளி வச்சுருந்தாலும் அந்த புள்ளிக்கு அர்த்தம் இருக்குதா இல்லையா? இல்லை சாதா புள்ளின்னு கடந்து போயிடலாமா? அப்போ ஏன் 3 மணிக்கு மறிக்கணும்? இது யாரோட திட்டம்? தேவனுடைய திட்டம். ஓகே, இதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ 3 மணிக்கு மறிச்சிட்டாரு. இப்போ யூதருக்கு ஒரு நாள் எத்தனை மணி நம்ம சொன்னோம்? 6 மணின்னு சொன்னோம். யூதருடைய கணக்கின்படி 6 மணி. நம்மளோட கணக்கின்படி நம்மளுக்கு ஒரு நாள் எங்கே முடியுது, எங்கே ஆரம்பம்? 12 மணிக்கு நமக்கு மாறுது. இப்போ யூதனுக்கு 6, நமக்கு 12. ஒன்று இயேசு கிறிஸ்து மறித்தது யூத கணக்குப்படி மறிச்சிருக்கணும், இல்லைன்னா நம்ம கணக்குப்படி மறிச்சிருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் 3 மணிக்கு ஏன் மறிக்கணும்? நீங்கள் யோசிங்க. ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கிறவங்க யோசிச்சுட்டே இருந்தால் தான் அதுக்கு ஆன்சர் நிறைய இருக்குது. நம்ம யோசிக்காதனால தான் நம்மளுக்கு தெரியல. ஏன் 3 மணிக்கு மறிக்கணும்? இப்படி ஒரு கேள்வி வச்சா மறுபடியும் நீங்கள் எங்கே தான் போயிடணும்? யாத்திரா புஸ்தகத்துக்கு போகணும். ஆடு அடிக்கப்பட்டது என்ன டைம்? சாயங்காலம். அங்கே ஒரு வரலாறுல ஒரு கணக்கே தராங்க, 3 மணிலேருந்து கூட அடிச்சிருக்கலான்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அப்போ 3 மணிக்கு தான் என்ன பஸ்கா ஆடும் அடிக்கப்பட்டதாக ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடும் ஒன்று தானே? அப்போ அதனால தானே 3 மணிக்கு மறிச்சார். கரெக்டு தானே? எடுத்துக்கலாம்ல? சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 5:1 அதில் இருக்கு. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். போது சிஸ்டர். இப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். மனுஷன் எத்தனை நாள் உண்டாக்கப்பட்டார்? 6. பைபிள் 6 நாளே அது மனுஷன் தான் கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆதியாகமம் 1:5 வாசிங்க சிஸ்டர். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. இந்த பாடம் நம்ம எடுத்தோம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. சாயங்காலமும் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிடுச்சு. இது சாயங்காலம் விடியற்காலம் எந்த இடத்துல மையமாக வச்சோம்? யூதனுக்கு 6 மணி, நமக்கு 12 மணி. ஆனால் வேதத்தில் சாயங்காலம் விடியற்காலம் 3 மணி. ஏன் 3 மணினா, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். விடியகால் சொல்லுங்க சிஸ்டர். 2 சாயங்காலம். வசனங்கள் படிங்க மீண்டும். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியகாலமும் ஆகிய 1ஆம் நாள் ஆயிற்று. ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஆரம்பிக்குதுன்னா சாயங்காலம் தான் ஆரம்பிக்குது, காலையில் சொல்லலை. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்றுன்றாரு. அப்போ வேதத்தின்படி சாயங்கால கணக்கு தான் இது, வேதத்தின்படி. ஓகேங்களா? இப்போ சாயங்காலம் எங்கே வரும் நம்ம கேள்வி கேட்குறப்ப, உதாரணத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 3லேருந்து 5, அது எல்லாமே சாயங்காலம் தான். அதேமாதிரி விடியற்காலமும் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்? 3 மணிலேருந்து தான் இதாகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வெளியில் இந்துக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 மணிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? 3 மணிக்கு அது பெருசாக சொல்லுவாங்க. அந்த டைமில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மனா என்ன அர்த்தம்? படைப்பாளி. படைப்பாளி தானே. படைப்பாளி யார்? தேவன் தானே படைப்பாளி. அப்போ இந்த நேரம் யாரோடைய நேரம்? படைப்பாளியோட நேரம், தேவனுடைய நேரம். வேதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த நேரம் தேவனுடைய நேரம். இப்போ தேவனுடைய நேரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சாயங்காலமும் விடியற்காலமாக்கி 1ஆம் நாள்ன்றார். அப்போ அந்த 3 மணி கணக்கு வச்சிட்டோம். யூதனுக்கு ஒரு நாள் எங்கே கணக்கு வச்சோம்? 6 மணி. நமக்கு எங்கே கணக்கு வச்சோம்? செட் ஆகுதுங்களா எங்கனாச்சும்? அப்போ தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் எங்கே ஆரம்பிச்சிருக்கு? ஏன்னு கேட்குறப்ப என்னுடைய மனநிலைமை வேற, உங்களுடைய மனநிலைமை வேறன்றாரு. அவருடைய கணக்கு வேற,
நம்மளுடைய கணக்கெல்லாம் வேறு. அவர் ஸ்டார்டிங் எங்கேயே கொண்டு வந்துறாருன்னு பார்க்குறப்ப அது சாயங்காலத்திலே கொண்டு வந்துறாரு, விடியற் காலத்திலே கொண்டு வந்துறாரு. ஆனால் நம்ம அப்படி கொண்டு வரல. கண்ணுக்கு தெரிகிற சூரியனையும் நிலாவை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். ஆனால் அவருக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் படைச்சது அவர், படைப்பாளையோட நேரம் அதுதான். அப்போ எத்தனை மணி சொன்னோம்? 3 மணின்னு சொன்னோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சது எத்தனை மணி? 3 மணி. ஆடு அடிக்கப்பட்டது எகிப்தில் எத்தனை மணி? அப்போ இது யாரோட திட்டம்? தேவ திட்டம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி மரிக்கணும் எல்லாம் கணக்கு போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அது பிதாவோடைய திட்டம். மற்றபடி மனுஷர்களாக போட்ட திட்டம் கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, பிதா அனுமதிச்சா மட்டும்தான் அதில் இயேசு கிறிஸ்து வேலை செய்கிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் போகிறாரு, ஜெபம் செய்கிறாரு. எத்தனைனா 3 தடவையும் ஒரே மாதிரி ஜெபம் பண்ணுறாரா? இயேசு கிறிஸ்து பயந்துட்டாரா? ஏன் ஒரே ஜெபத்தை ஏன் 3 தடவை ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, சகோதரர் ஒரு பாடம் எடுத்தார். யூதர்கள் வந்து திராட்சை ரசம் எத்தனை கப்பில் குடிப்பாங்க? 4 கப்பு. ஏன் 4 கப்பில் குடிப்பாங்க? நம்ம எத்தனை கப்பில் குடித்தோம்? ஒரே கப்பு வளைச்சி எல்லோரும் தானே அதெல்லாம் குடித்தோம். ஒரே பாத்திரத்தை தான் நம்ம பானம் பண்ணோம். ஏன் அவங்க யூதர் 4 கப்பு அப்படின்னா, ஒரு கப்பு எதை குறிக்குன்னு கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார் இல்லைங்களா, அந்த பாடுகள் குறிக்கிறத ஒரு கப்பு. இன்னொரு கப்பு ஆசீர்வாதத்தின் கப்பு. இன்னொரு கப்பு ராஜ்யத்தில் கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து ராஜாக்களாக பருந்துக்குரிய ஒரு கப்பு. இன்னொரு கப்பு ஆசீர்வாதத்தின் கப்பு. 4 கப்பு. யூதர்கள் அந்த இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் எந்த கப்பு எடுத்துக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா பாடுகள் உள்ள கப்பு தான் எடுத்துக்கிட்டார். அந்த பாடுகள் உள்ள கப்பு என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாருன்னா, தேவனே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், எந்த பாத்திரம்? இந்த பாடுகள் உள்ள பாத்திரத்தை என்கிட்டேருந்து எடுத்து போடுங்க அப்படின்றாரு. அது என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தமே ஆக கடவுன்னு சொல்லிட்டாரு. இப்போ தேவன் என்ன பண்ணாரு? ஏன் தேவன் எடுக்கல பாத்திரத்தை? நம்ம கேட்கணும்ல, தேவன் ஏன் இயேசு கிறிஸ்து என்ன பாவியா? ஏன் அவர்கிட்ட எடுக்கல தேவன்? ஆதாம் யாரு? ஆதாம் விட்டுருங்க, நாம் யார்? மனிதர்களா? இல்லை, மனிதர்கள் தான். நாம் யார்? நாம் பாவியிலும் பாவி, கேடுகட்ட பாவி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பாவி எடுக்க வேண்டிய அந்த பாத்திரத்தை பரிசுத்தமானவர் கையில் எப்படி போணுச்சு? மீட்பு. சகோதரர் சொன்னார் மீட்பு. இந்த மீட்பு யாருக்கிட்ட கொடுத்தாருன்னா தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கையில் என்ன பண்ணிட்டார்னா, ஆதாம் பண்ண தவற யார் தான் சரி செய்யணும்ட்டாரு? கிறிஸ்து தான் சரி செய்யணும். ஏன் கிறிஸ்து சரி செய்யணும்? ரெண்டு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து பரிபூர்ணத்தை ஒருத்தர் இழந்தார் ஏதேன்ல, அந்த பரிபூர்ணர் வந்துட்டார். அதே மாதிரி முந்தினாதான் பிந்தினாதான் வசனம் இருக்குது இதுக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் செய்த தவறுடைய வேல்வி எவ்வளோன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவை வந்து தேவன் காட்டினார். ஆதாம் வந்து சாதாரண ஒரு கனி தானே, நம்ம சொல்லுவோம்ல ஒரு விஷயம் தானே, இதில் என்ன தேவன் கோச்சிக்கா போகிறாரு? ஜெபம் தானே பண்ணலை, பைபிள் தானே வாசிக்கலை, டைமுக்கு தானே போகல, இது ஒரு பெரிய விஷயமேலே நம்ம நினைக்கிறோம். ஆதாம் செய்த அந்த சின்ன கனி சாப்பிட்டதுனால தான் இயேசு கிறிஸ்துவோட உருவம் என்ன ஆயிடுச்சுங்க? மாறி போச்சு. ஏசாயா புஸ்தகத்தில் படிக்கிறோங்களா, அவர் மனிதர்னான்னு கண்டே பிடிக்க முடியாமல் அவரோட சரீரம் என்ன ஆச்சுன்னா சரம் மாதிரியாக பொழந்து கட்டிட்டாங்க. அப்படியே உளுந்து எடுத்து முதுகில் வசனம் சொல்லு சங்கீதத்தில் உழுகிறவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர் உடம்புல உளுந்து கற்றுக்கிட்டாங்களாம், பாடசாலை மாதிரி கற்றுக்கிட்டாங்களாம். எனக்கு ஆழமான காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து சொல்கிறாரு எனக்கு ஆழமான காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னார்னா, அது இயேசு கிறிஸ்து சொன்னார்னா அந்த வலி எப்படி இருக்கும்? இது வந்து ஆதாமுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம். இந்த பாத்திரத்தை தான் கெத்செமனே என்ன சொன்னார்னா, இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம்பா, ஆகில ஏன் சித்தம் இல்லை உம்முடைய சித்தம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா அந்த பாத்திரத்தோட வலி எப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதுதான் கெத்செமனே ஜெபம் பண்ணுறாரு. அந்த பாடுகள் தாங்க முடியாமல் தான் லூக்கால படிக்கிறப்ப அவர் வேர்வை என்னாச்சுங்க, அது சேர்க்கப்பட்ட வசனமாக சொல்லப்பட்டாலும் அந்த அளவுக்கு வேள்வி கெத்செமனே அவர் அனுபவிச்சார். அது உண்மையாலுமே நடந்துச்சு, அந்த வேதனை உண்மையால் நடந்துச்சு. அதனால தான் ஆதாமுக்கு நிகரான பலி கொடுத்தாரு. ஆதாம் படைக்கப்பட்டது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, படைப்பாளையோட நேரம் எத்தனை மணி? 3 மணி. உதாரணத்துக்கு ஆதாமோட சிருஷ்டிப்பில் எப்போ நடந்திருக்கும்? அது சரியாக நம்மளுக்கு சொல்லப்படல. ஆனால் படைப்பாளையோட நேரம்
3 மணி. ஆனால் எகிப்தில் அடிக்கப்பட்ட ஆடும் 3 தான். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதும் 3 தான். ஒரு சமயம் ஆதாம் சிருஷ்டிப்பு கூட 3 கூட இருக்கலாம். அது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அப்போ பார்க்குறப்ப புதன்கிழமை நீசான் 14 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் நம்ம பார்த்துட்டோம். அதே போல் வியாழன், இப்போ வியாழக்கிழமை எத்தனாம் தேதி வரணும்? 15 வரணும். வெள்ளிக்கிழமை 16 வரணும். சனிக்கிழமை 17 வரணும். ஞாயிற்றுக்கிழமை 18 வரணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மறிச்சிட்டாரு. வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து எப்போ தான் உயிரோடு வந்தார்? 72 மணி நேரம். எங்கே தான் வருதுன்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை 3 மணி அப்படின்னு பார்க்குறப்ப இதில் எத்தனை மணி நேரம் கேப்பு? நம்ம போன தடவை எடுக்கிறப்ப ஒரு நாளைக்கு அதில் எத்தனை 3 மணிக்கு அடிக்க போகிறாருன்னா 4, 5, 6 3 மணி நேரம் இதில் கேப் இருக்குதுங்களா? 3 மணி நேரம் இதில் கேப்பு, அந்த டைமிங் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒரு நாளைக்கு எத்தனைனா 24 மணி நேரம். 2 நாளைக்கு எத்தனை ஆச்சுங்க? 24 24 48 40 3 நாளைக்கு எத்தனை வருதுங்க? 72 மணி நேரம் வருது. அது எங்கே கரெக்டாக கணக்கு வருது? சனிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு அந்த 72 மணி நேரம் உங்களுக்கு கணக்கு வரும். அப்படி இல்லை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். சாயங்காலம் வரும், சனிக்கிழமை சாயங்காலம் வரும். இப்போ மறுபடியும் நம்ம கேள்வி கேட்குறோம், ஏன் இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு உயிரோடு தான் வரணுமா அப்படின்னு கேட்டால், அதே ஆதியாகம வசனம் படிச்சிங்கன்னா புரியும். விடியற்காலமும் சாயங்காலமும் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது? அந்த 3 மணிக்கு தான். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட சாயங்காலமும் அவரோட திட்டம் தான். இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தது யாரோட திட்டம் தான்? அவரை எழுப்பினவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து எழுப்புனது தேவன் தான். தேவன் எப்போ தான் எழுப்புனாரு? நேற்று. நம்ம கணக்கின்படி பார்க்குறப்ப நேற்று 3 மணிக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தார். ஹைலைட்டான பாயிண்ட்டு, செவ்வாய்க்கிழமை நம்ம எடுத்த ராபோஜனம், சனிக்கிழமை நேற்று 17ஆம் தேதி 3 மணிக்கு உயிரோடு வந்தார். அதேமாரி மகதலேனா மரியாதை எப்போ போய் பார்க்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி என்ன கிழமைங்க? இன்றைக்கி நம்மளாம் மகதலேனா மரியாலும் மற்ற மரியா யாக்கோபோட தாயார் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அதே மரியாள் மாதிரி தான் நாமளும் வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வந்துட்டாங்களா? வந்து பார்க்குறப்ப ஆலயத்தில் யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை. இப்போ கல்லறையில் இயேசு கிறிஸ்து இல்லை. இப்போ நம்ம யாரை தேடிட்டு இங்கே வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தேடி வந்துட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியா காட்சி அளித்தாங்களா இல்லைங்களா? யாருக்கு ஃபஸ்ட்டு காட்சி அளித்தார்? யார் ஃபஸ்ட்டு தேடிட்டு வந்து பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் பதில் அளித்தார்னு பார்க்குறோம். இங்கே பார்க்குறப்ப சனிக்கிழமை 17ஆம் தேதி. இப்போ ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்குறப்ப இல்லை. ஆனால் மகதலேனா மரியாளுக்கு வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முதல்ல காட்சி கொடுத்தாரு நம்ம படிக்கிறோம். ஏன்னு கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து மேலே மகதலேனா மரியாளுக்கு அவ்வளோ அன்பு இருந்துச்சு. அதனால தான் அவரை பார்க்குறாங்க. 2வது ஆண்டவர் யாரை பார்க்குறாரு? 2வது காட்சி யார் கொடுத்தாரு? எம்மா ஊருக்கு போகிறப்ப சீஷர் 2 பேர். அந்த 2 பேர் யாருங்க சீஷர்? ஒன்று பேதுரு, இன்னொன்று யோவான். வரலாற்றில் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒன்று பேதுரு, ஒன்று யோவான். இதில் பார்க்க 3 பேர் ஹைலைட் ஆனவங்க. ஒன்று மகதலேனா மரியாள், அடுத்தது பேதுரு, அடுத்தது யார்? யோவான். இவங்க 3 பேர்த்துக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா காட்சி அளிச்சார்னு பார்த்தோம். இப்போ இந்த டைமிங்கில் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக இருக்குதா, இல்லை ஏதோ ஒரு கேள்வி இல்லை ஒரு குழப்பம் அப்படி எதனா தோணுதுங்களா? ஆமாம். இப்போ உயிர்த்தெழுதல் பார்க்குறப்ப 2 காவலாளிங்க பார்க்குறாங்க. வசனங்கள் அதை வாட்சல்லாம். ஒரு வசனங்கள் வாட்சலாம். மத்தேயு மார்க் வாட்சிருங்க. மார்க்கு 23 மார்க் இல்லை, ஒரே நிமிஷம். மத்தேயு மத்தேயு 28:4 வாசிங்க. காவலர் அவர்களுக்கு பயத்தினால் திடுக்கிட்டு செத்தது போலானார்கள்.
இப்போ என்னென்னா காவலாளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா திடுக்குன்னு செத்தவங்க போல் ஆயிட்டாங்க. இது என்னென்னா மயக்கம் போட்டாங்க, அப்படி சொல்லப்போனால் மயக்கம் போட்டாங்க. இது இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறப்ப சனிக்கிழமை சாயங்காலம் தான் இந்த நிகழ்வு நடக்குது. இது ஞாயிற்றுக்கிழமை நடக்கலை. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை இது நடந்துருந்துச்சுன்னா இவங்க யார் பார்த்துருக்கணும்? மகதலேனா மரியாள் இவங்கெல்லாம் பார்த்துருக்கணும். ஏன்னா இவங்க விடிகாத்தால தான் வராங்க. இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை விடிகாத்தால உயிர் தெழுந்திருந்தா இவங்கெல்லாம் சந்திச்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நிகழ்வு நடக்குதுன்னா, சனிக்கிழமை சாயங்காலம் இந்த நிகழ்வு 3 மணிக்கு நடக்குது. உதாரணத்துக்கு இது சும்மா ஒரு கணக்கு தான். 3 மணிக்கு தேவதூதர்களை பார்த்து இவங்க மயக்கம் போட்டிருந்தா ஒரு மணி நேரம் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருக்கலாமா? நம்மளா தான் என்ன பண்ணுவோம், பார்த்தோன்னே டே அப்பா இவன் நம்மளுக்கு பொழந்து கட்டிடுவான் எந்திரிக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 மணி நேரம்னாச்சும் மயக்கத்தில் இருப்போம் உதாரணத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, எந்திரிச்சு போய் இவங்க யார்கிட்ட சொன்னாங்கன்னா பிரதான ஆசாரியர்கிட்ட தான் சொல்கிறாங்க. இவங்க காவலர்கள் யார்? யூதர்களா? ரோமர்கள். ஏன்னு கேட்டால் சனிக்கிழமை பிரதான ஆசாரியனோ இல்லை யாருமே வெளியே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. இதே ஞாயிற்றுக்கிழமை நடந்திருந்தா இந்த கல்லறைக்கு யார் வந்திருப்பா? காய்பாவே வந்திருப்பார். காய்பாவே செக் பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க மாட்டாருங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து மேலே பயங்கர வெறியாக இருந்தவர் காய்பாவும் ஒருத்தர் தான். அவர் வந்து செக் பண்ணியிருப்பார். ஆனால் சனிக்கிழமையாக இருக்கிறனால தான் பிரதான ஆசாரியர்கள் யாரும் என்ன பண்ணல, கல்லறைக்கு வர முடியல. அப்போ அது சனிக்கிழமை தான். அந்த சனிக்கிழமை நாள் இவங்க போய் சொன்ன உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய சீசர்கள் வந்து அவரோட பாடியை களவாய் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அவங்க பொய் சொல்லிட்டாங்க. இன்னை வரைக்கும் அந்த பேச்சு இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த சம்பவம் நடந்தது எல்லாமே எப்போன்னு கேட்குறப்ப சனிக்கிழமை தான். அதனால தான் அவங்க யாரும் வரல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் எத்தனை ஓய்வு நாள் இருக்குது, எத்தனை ஆயத்த நாள் இருக்குது? பஸ்கால எத்தனை ஓய்வு நாள் இருக்குது, எத்தனை ஆயத்த நாள் இருக்குது? சிஸ்டர் சொல்லிட்டாங்க ஒரு ஆன்சர். எத்தனை ஆயத்த ஓய்வு நாள்? 2 சனிக்கிழமை இருக்கு, அதனால 2 ஓய்வு நாள். ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கு, அதனால ஒரு ஆயத்த நாள். ஓகே சிஸ்டர் ஒரு முக்கால்வாசி நெருக்கிட்டாங்க நம்மளையா. ஏன்னு கேட்குறப்ப பாருங்க, 2 ஆயத்த நாள், அதேமாரி 2 ஓய்வு நாள். ஓய்வு நாள்னா எந்த நாளில் வரும்? ஓய்வு எடுக்கிற நாள் யூதருக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். ஓகேங்களா? அதே மாதிரி பார்க்குறப்ப ஆயத்த நாள்னா வெள்ளிக்கிழமை. என்ன நாள்னு கேட்குறப்ப சனிக்கிழமைக்கு முன்னாடிக்கிற வெள்ளிக்கிழமை அது ஆயத்த நாள். வாரம் வர ஆயத்த நாள். இந்த ஆயத்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஓய்வு நாள் வரப்போ ஓய்ந்திருப்பாங்க. இது வாரத்தின் ஓய்வு நாள் ஆயத்த நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் பஸ்காவுக்கு ஆயத்த நாள் ஓய்வு நாள்னா வசனம் சொல்லுது. அண்ணன் சொல்லிட்டார், அது ஒரு ஆன்சர். இப்போ என்ன சொல்கிறாருன்னா பஸ்கா நாளுன்றது ஓய்வு நாள், அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆயத்த நாள். பழைய ஏற்பாட்டில் பஸ்கான்றது என்ன நாள், என்ன டேட்டு? 14. சரி, அப்போ ஆயத்த நாள் 14னா ஓய்வு நாள் ஆயத்த நாள் பெஸ்ட் வருமா ஓய்வு நாள் பெஸ்ட்? ஓகே. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா 13ஆம் தேதி ஆயத்த நாள்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு. சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்ன சொன்னீங்களே? ஓகே, இது நம்ம கணக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 13ஆம் தேதி தான் ஆயத்த நாள், 14ஆம் தேதி ஓய்வு நாள் பஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெஜாரிட்டி உள்ள குரூப் அப்படி சொல்லுது. ஆனால் அப்படியா வசனம் சொல்லுதுன்னு கேட்டால் அப்படி அல்ல. வசனம் அப்படி சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா, யாத்திராகம புஸ்தகத்தில் ஆடு அடிக்கப்படுறது எப்போ சொல்கிறாரு? 14ஆம் தேதி சாயங்காலத்தில் 3 மணிக்கு ஆடு அடிக்கப்படணும். அது கர்த்தருடைய பஸ்கா. ஆனால் அதே மாதிரி நீசான் 15ல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு? அது என்ன சொல்கிறாரு? அப்போ பண்டிகை. அப்போ பண்டிகைன்றது என்ன நாள்? ஓய்வு நாள். அப்போ 14 என்ன நாள்? ஆயத்த நாள். எப்படி நீங்கள் 14 ஆயத்த நாள்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆடு அடிக்கப்படுறது 14 3 மணிக்குன்னா 3 மணிலேருந்து உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க, 3 மணிக்கு ஆடு அடிக்கப்படுதா, 2 1 12 இப்படி ரிவேர்ஸில் வந்தீங்கன்னா எல்லாமே ஆயத்த நாள். ஆடு அடிக்கப்படுறதுலேருந்து என்ன நாள் ஸ்டார்ட் ஆகுது? ஆடு அடிக்கப்படுறதுலேருந்து தான் ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆகணும். ஆடு அடிக்காத முன்னாடி எல்லாமே என்ன நாள் வரணும்? ஆயத்த நாள் வரணும்.
அதுதான் கரெக்டாக பொருந்தும். அப்போ ஆயத்த நாளும் ஓய்வு நாளும் எதில் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீசான் 14க்குள்ளேயே இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 13 கணக்கு போட்டு தான் இயேசு கிறிஸ்து ராபோஜனம் 13 கொடுத்துட்டாரு அப்படின்னு 13 ஆரம்பத்தில் எடுத்துடுறாங்க. அப்போ 12லே எடுத்துடுறாங்க நிறைய பேர். அது தப்பு. அந்த விஷயமே வேதம் சொல்லவே கிடையாது. 14க்குள்ளார என்னென்ன அடங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆயத்த நாளும் அடங்கியிருக்குது, ஓய்வு நாள் அடங்கிது. ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆகுறது 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆயத்த நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 மணிக்கு பேக்கில் இருந்துக்கிறது எல்லாமே ஆயத்த நாள் தான். அதனால தான் அந்த கணக்கை மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா வருஷம் பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு மிஸ்டேக்கே வராது. அதே மாதிரி பார்க்குறப்ப இப்போ அதே கேள்வி தான், எத்தனை இயேசு கிறிஸ்து அடிக்கிறப்ப எத்தனை ஆயத்த நாள் எத்தனை ஓய்வு நாள்னு கேட்குறப்ப 2 ஆயத்த நாள் 2 ஓய்வு நாள். ஏன்னு கேட்குறப்ப வாரத்தின் ஓய்வு நாளுன்றது சனிக்கிழமை, ஆயத்த நாள்ன்றது வெள்ளிக்கிழமை. இது வாரம் வரும். அதே மாதிரி பஸ்காக்குன்னு ஒரு ஓய்வு நாள் ஆயத்த நாள் இருக்குது. அதனால தான் பெரிய ஓய்வு நாள் அது நம்ம சொல்கிறோம். இப்போ அது என்னைக்கு வந்திருக்கும்? அது என்னைக்கு வந்திருக்கும்? பஸ்காக்கு முன்னாடி தானே ஆயத்த நாள். அப்போ சாப்பிட்ற பண்டிகைக்கு முன்னாடி தானே ஆயத்த நாள். அப்போ அது என்னைக்கு வந்திருக்கணும்? என்னைக்கு வந்திருக்கணும்? கரெக்டு, செவ்வாய்க்கிழமை தான் அது வந்திருக்கணும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரம் சனிக்கிழமை வரத்துக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை தான் ஆயத்த நாள் ஓய்வு நாள். இது நம்மளுக்கு சொல்லாமே தெரியும். ஓகேங்களா? இந்த விஷயம் தெரியும். ஆனால் பஸ்காவில் வர்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னு கேட்குறப்ப பஸ்கா வந்து சனிக்கிழமை வந்துருந்துச்சுன்னா ராபோஜனம் வெள்ளிக்கிழமைனா ஆயத்த நாள் நம்ம சொல்லிடலாம். ஆனால் பஸ்கான்றது டேட்டு மாறும், கிழமை மாறும். கிழமை மாறதுனால எங்கே ஓய்வு நாள் எங்கே ஆயத்த நாள் நம்மளுக்கு தெரியாது. அதனால இப்போ என்ன கணக்கு போடுறோம்னா இந்த வாரத்தின் ஓய்வு நாள் ஆயத்த நாள் விட்டுறலாம். சனிக்கிழமை நார்மல் ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள், வாரம் நடக்கிறது விட்டுறலாம். ஆனால் பஸ்கா அன்னைக்கு எப்போ நடக்குன்னு கேட்குறப்ப பஸ்கா எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு? எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா புதன்கிழமை. கரெக்டு தானே? புதன்கிழமை. அப்போ இங்கே பார்க்குறப்ப இந்த புதன்கிழமை என்ன நாளாக இருக்கணும்? இதுதான் ஆயத்த நாள். ஓகேங்களா? அப்போ என்னென்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஆயத்த நாள் வருது, இங்கே வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஆயத்த நாள் வருது, இங்கே 2வது. அதே மாதிரி ஓய்வு நாள்ன்றது எத்தனை வருது? சனிக்கிழமை 1 வருது. ஓகேங்களா? சனிக்கிழமை இங்கே இருக்குதுங்களா? இது ஒரு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தார். இயேசு கிறிஸ்து கழுதன் மேலே வரப்போ ஒரு சனிக்கிழமை, உயிரோடு வந்தது ஒரு சனிக்கிழமை. அதே மாதிரி ஆயத்த நாள்ன்றது வாரத்தின் ஆயத்த நாள்ன்றது வெள்ளிக்கிழமை நார்மல். பஸ்காவோட ஆயத்த நாள்ன்றது இந்த புதன்கிழமையே வந்துடும். இது வந்து என்ன நாள்? இது ஓய்வு நாள். அப்போ இங்கே ஒரு ஓய்வு நாள், இது ஒரு ஓய்வு நாள், இது ஒரு ஓய்வு நாள். இங்கே 2 வந்துருச்சுங்களா? இது வந்து வாரத்தில், இது வந்து வருஷத்தில். இது வந்து பண்டிகை நாள், பஸ்கா பண்டிகை அப்பம் சாப்பிட்ற நாள். இது வந்து நார்மலாக சனிக்கிழமை நாள். இப்போ இங்கே 2 வந்துருச்சுங்களா? அதே மாதிரி ஆயத்த நாள் பார்க்குறப்ப புதன்கிழமை 1 வந்துருச்சு, சனிக்கிழமைக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை. இப்போ கந்த வர்க்கம் வாங்கினதெல்லாம் எப்போ? வாரத்தின் ஓய்வு நாளுக்கு. ஓகேங்களா? வாரத்து ஓய்வு நாளுக்கு முன்னாடி வர ஆயத்த நாளில் தான் இந்த கந்த வர்க்கம் வாங்குறாங்க. இது வாங்கிட்டு போய் இது வாரத்தில், இது வருஷத்தில் வர்றது. புரியுதுங்களா? இப்போ 2 இருக்குது. அப்போ 2 ஆயத்த நாள், 2 ஓய்வு நாள் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொலாப்ஷன் ஆயிரும். நிறைய பேர் இயேசு கிறிஸ்தோட உயிர்த்தெழுதல் இதில் வச்சு தான் மாட்டிக்கிறாங்க. ஏன்னு கேட்குறப்ப இந்த சனிக்கிழமை நார்மலாகவே யூதர்களும் ரெஸ்ட் எடுக்கிற நாள், வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை அவங்க மறந்துட்டு இந்த பஸ்கால இணைச்சிருவாங்க. இங்கே நிற்கிறப்ப மாட்டிக்கிறாங்க, இதை விட்டுட்டு இங்கே நிற்கிறப்பையும் மாட்டிக்கிறாங்க. அப்போ நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பஸ்கா பண்டிகையில் வர முதல் நாள் ஒரு ஆயத்த நாள், அதே மாதிரி சனிக்கிழமைக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை ஒரு ஆயத்த நாள், 2 ஆயத்த நாள், அதே மாதிரி 2 ஓய்வு நாள். புரிஞ்சுங்களா? இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த விஷயம் நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். அதேமாரி இயேசு கிறிஸ்தோட உயிர்த்தெழுதலும் நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். அவர் எப்போ உயிரடைஞ்சார்னா சனிக்கிழமை 3 மணிக்கு. ஏன் 3 மணிக்குன்றப்ப தேவனுடைய திட்டத்தின்படி 3 மணி தான் வச்சுருக்கிறார். ஏன்னு கேட்குறப்ப படப்பாளியோட டைமு பார்க்குறப்ப அது 3 மணியாக தான் கொடுக்கப்படுது. அப்போ 3 மணிக்கு தான் ஆடு அடிக்கப்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்துவும் அடிக்கப்பட்டார். 3 மணிக்கு தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுங்களா? இதை இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் புரிஞ்சிங்களா? இல்லை ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தால் இந்த பாடத்தை நீங்கள் மீண்டும் கேளுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரே ஒரு வசனம் சொல்லியிருப்பார். வீட்டு எஜமான் எப்போ வருவான்? சாயங்காலத்துலேயோ, அடுத்தது நடுராத்திரியில், அடுத்தது
சேவல் கூவும் அப்படின்னுவார். ஓகேவா? அடுத்தது ஒரு வசனம் சொல்லுவார், திருடன் போல. திருடன் வர்றது யாருனாச்சும் தெரியுமா? பல வருஷமாக நம்ம கேட்குற கேள்வி அதே தான். திருடன் வர்றது யாருனாச்சும் தெரியுமா? தெரியாது. ஆனால் வீட்டு எஜமான் வர்றது சொல்லிக்கிறார் தானே? சொல்லிக்கிறார் தானே? சேவல் கூவுறப்ப, அடுத்தது நடுராத்திரி, அப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான். இப்போ வீட்டு எஜமான் ஃபஸ்ட்டு மாம்சத்தில் எப்போ வந்தார்? வீட்டு எஜமான் யார்? இயேசு கிறிஸ்து தானே? ஃபஸ்ட்டு மாம்சத்தில் எப்போ வந்தார்? அக்டோபர். அது காலையிலையா சாயங்காலமா? இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார்? இயேசு கிறிஸ்து ஏன்னா சாஸ்திரி வராங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட எப்போ வந்து தேவதை சொல்கிறாருன்னா, குளிர் காஞ்சிட்டு இருக்கிறப்ப நைட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ தான் பிறந்திருக்கணும்? சாயங்காலங்களா நைட்டுங்களா? நைட்டு. இதுலேயே நம்மளுக்கு நிறையா கேள்வி இருக்குது. ஏன்னு கேட்குறப்ப இதெல்லாம் தூண்டுதலாக உங்களுக்கு மைண்டுக்கு வேலை கொடுக்குற ஒரு பாடம். இன்னமேட்டு இதை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஏன்னு கேட்குறப்ப ஒரு இடத்துல என்னென்னா, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, நைட்டு வந்து சொல்கிறார் தேவதூதர், அவங்க குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு வசனம் இருக்குது. இன்னொரு இடத்துல சாஸ்திரிகள் வந்து பார்க்குறாங்க நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திரம் கூட்டிகிட்டு போகுது. இப்போ சாஸ்திரிகள் எங்கேருந்து வந்தாங்கன்னா கிழக்கிலிருந்து வந்தாங்கன்னு வசனம் இருக்குதுங்களா? கிழக்குன்னா எங்கே? கிழக்குன்னா எந்த ஊர்? இந்தியாங்களா? இந்தியா. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் நம்ம கிழக்குன்னு என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்மளுக்கு வச்சுக்கிறோம் இஸ்ரேவேலுக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அதுதான் அங்கே எழுதப்பட்டுச்சு. அப்போ இஸ்ரேவேலுக்கு கிழக்கு உள்ள நாடு என்ன நாடு? தானியல் படத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். இப்போ என்னென்னா ஈரான் ஈராக் தான் இருக்குது. அப்போ ஈரான் ஈராக்னா பாபிலோனு. ஏன் பாபிலோன்லேருந்து வந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி வச்சிங்கன்னா, பாபிலோனில் சிறைப்பட்டு போன மெயினான ஒரு ஆள் யார்? பாபிலோனில் சிறைப்பட்டு போன ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். யார் அந்த தீர்க்கதரிசி? தானியேல் இருக்கிறார். தானியேல் என்னன்னா ஒரு வானசாஸ்திரம் எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த தானியேல் தான் மேசியா யாருன்னு எழுதுறாரு. மேசியா பற்றி எழுதுன ஒரு தானியேல் தானே? அப்போ தானியேல் தான் அவரை பற்றி அங்கே என்ன பண்ணியிருக்கணும், அங்கே இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அப்போ அந்த நட்சத்திரத்தை பாபிலோன்லேருந்து பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ மேசியா பிறந்துட்டாருன்னு சொல்லி எங்கேருந்து வந்தாங்கன்னா பாபிலோன்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இந்தியாவிலேருந்து சொல்லுவாங்க. இந்தியாவிலேருந்து எப்படி போய் சொல்ல முடியும்? இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு? வாய்ப்பே இல்லை. அப்போ யார் அங்கே இருந்தாங்கன்னா தானியேல் தான் இருந்தார். தானியேல் முழுக்க பாபிலோனில் பெரிய ஆளாக இருந்தார். அவர் சொல்லி கொடுத்ததுனால தான் பாபிலோனில் இருந்து கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போய் அங்கே பார்க்குறாங்க. அப்போ அங்கே பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கும் சாஸ்திரிகள் போய் பார்த்ததுக்கும் அன்றைய நாளான்னு கேட்டிங்கன்னா அன்றைய நாள் கிடையாது. இயேசு பிறக்கிறப்ப எங்கே இருந்தார்னு கேட்குறப்ப ஒரு சத்திரத்தின் முன்னிலையில் இருந்தார்னு ஒரு வசனம் சொல்லும். ஆனால் சாஸ்திரிகள் போய் பார்க்குறப்ப யார் எங்கே இருந்தாங்க? வீட்டில் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்ப கூட யார் இருந்தாங்கன்னா மரியாளும் யோசேப்பு இருக்கிறாங்களா? ஆனால் சாஸ்திரியில் போய் பார்க்குறப்ப யார் இருந்தாங்க? மரியாளும் குழந்தையும் தான் இருந்தாங்க. யோசேப்பு எங்கே போயிட்டார்? அவங்க வந்தாருன்னு சொல்லிட்டு டீ வாங்க போயிருப்பாரோ? அப்படியும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்குறப்ப அந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குறப்ப அங்கே யோசேப்பு இல்லை, இங்கே யோசேப்பு இருக்கிறாரு. அப்போ குழந்தை பிறக்கிற இடம் வேற, சாஸ்திரிகள் வந்து பார்த்த இடம் வேற. அதே மாதிரி ஏரோது சாஸ்திரிகிட்ட சொல்லி விட்றாரு, அந்த குழந்தை எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை வணங்கிக்கணும்னு சொல்கிறாரு. அவர் சொல்லப்பட்ட காலப்பகுதி வேற. ஓகேங்களா? ஏன்னு கேட்குறப்ப இயேசு கிறிஸ்துக்கு விருத்த சேதனம் பண்ணுறாங்க 8ஆம் நாளில் இதெல்லாம் நடக்குது. இதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியை எடுக்கலாம். இயேசு கிறிஸ்தோட எப்போ பிறந்தார் இதெல்லாம் டீட்டெயிலாகவே ஒன்று எடுக்கலாம். ஏன் இது கேள்வி வைக்கிறதுனா, எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமோ, உயிரோடு வந்தது முக்கியமோ, அதேமாரி இயேசு கிறிஸ்தோட பிறப்பு நம்மளுக்கு முக்கியம். ஏன்னு கேட்குறப்ப நம்ம உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல. இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டு சொன்னால் இயேசு கிறிஸ்தோட டீட்டெயில் கரெக்டாக பேசணும், நம்ம சத்தியத்தை கரெக்டாக சொல்லணும். ஏன் இன்றைக்கி நம்மளோட இயேசு கிறிஸ்தோட வருகையும் உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை நம்மளால் மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தது வந்து கூடார பண்டிகையோட காலப்பகுதியில் வரும். கூடார பண்டிகை காலப்பகுதியில் வர அன்றைக்கி தான் ஏன் யூதர்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா, அவனுக்கு பாபிலோனோட கேலண்டரும் யூத கேலண்டரும் மிக்சடு பண்ணிட்டானுங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்தோட பிறப்பை யாராலையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி நம்மளும் உலகத்தில் நடக்கிற விஷயத்தையும் வேதத்தையும் வச்சு மிக்சிங் பண்ணி
குழப்பிட்டுமா சத்தியம் தெரியாது. ஆனால் சத்தியத்தை கொண்டு போய் உலகத்தில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும். ஆனால் உலகத்தை கொண்டு வந்து சத்தியத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. ஏன்னு கேட்குறப்ப இப்போ நடக்கக்கூடிய காலத்தை நீங்கள் நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தில் சொன்ன மாதிரி மகாபாபிலோன்னு உருவாகும்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கி அதேமாரி உலகப்போர் வரணும் மத்தியில் சொல்கிறதுனால அநேக போர்கள் பிரச்சனையை பற்றி பேசுவார். இன்றைக்கி நடக்குதா இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமாயிடுச்சு இல்லையா? 2000 வருஷமாக சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வசனத்தின்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு பயம் இருக்குதா இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்தை புரிஞ்சுருக்கிறோம்? இன்றைக்கி சபைன்னு சொல்கிற நாம் எவ்வளோ தெளிவாக இருக்கிறோம் சத்தியத்தில்? நான் இவ்வளோ தெளிவாகிறேன், நான் 10% சத்தியத்தில் கிளியர் ஆகிறேன் அப்படின்னு நம்மளால் கை தூக்க முடியுமா? இல்லை 20% நான் கிளியர் ஆகிறேன், இல்லை நான் கற்றுக்கிட்டு இருக்கிறதுல கிளியர் ஆகிறேன். இன்றைக்கி வருகை பற்றி நம்மள்ட்ட சொன்னால் நம்ம எத்தனை பேர் கிளியராக நின்று சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை பகிரங்க வருகன்னு சொல்கிறோம். எனக்கு ரகசிய வருகை கிளியராக தெரியும்னு யாரை சொல்லலாம்? இல்லை பகிரங்க வருகை எனக்கு தெரியும் நம்மளால் கை தூக்க முடியுமா? ரகசிய வருகை பகிரங்க வருகை நம்மளுக்கு தெரியல, அப்புறம் எப்படி நம்ம சத்தியம் மற்றவங்களுக்கு போதிக்க முடியும்? இதெல்லாமே கேள்வியாக இருக்குதா இல்லைங்களா? ஏன் இவ்வளோ ஒரு ஆதங்கம், இவ்வளோ கேள்வினா இன்னும் நாம் பயந்து 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 ஓரம் கட்டிகிட்டே இருந்தோம்னா நாம் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே தான் இருப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரே வார்த்தை சொல்கிறாரு. ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, குரு சீஷன் எப்படிக்கிறான்னா ஒரு இடத்துல குருவை போல இருப்பான். சீஷன் எப்படிக்கிறான்னா குருவை போல இருப்பான். குரு யார்? இயேசு கிறிஸ்து. சீஷர் நாம் யாரை போல இருக்கணுன்றாரு? இயேசு கிறிஸ்து போல இருக்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து போல இருக்கணும்னு நீங்கள் கேள்வி வச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு கரையேறி வராரா? கரையேறி வரப்போ சோதனைக்காரன் யார் வரா? ஃபஸ்ட்டு பெரிய சோதனைக்காரனே வரான். ஆனால் நம்மளுக்கு பெரிய சோதனைக்காரனெல்லாம் தேவையில்லை. யாரோ ஒரு சிம்பிளாக என்ன ஒரு மூஞ்சி மாறியாக்குன்னு சொல்லிட்டாலே முடிச்சு, அதுதான் பெரிய சோதனை. ஆனால் அவருக்கு வந்தது பெரிய சோதனைக்காரன். அவன் வசனத்தை தானே எடுத்து வச்சான். நீ கீழே குதிச்சா உன்னை தாங்கிட்டு போக தூதர் வராங்களாம், வசனம் இருக்குது. நீ சொன்ன அந்த கல் அப்பமாயிருமா, வசனம் இருக்குது. இதை தானே வைக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லணும்? ஆமாம் நான் சொன்ன செய்யணும் அப்படி சொல்ல வேண்டியது தானே. ஆனால் அவர் என்ன சொன்னார்? தேவனை பரீட்சை பார்க்காதனாரு. அப்போ அவன் யாரை பரீட்சை பார்க்க வந்திருக்கிறான்? இவர் மூலிமா தேவனை பரீட்சை பார்க்க வந்திருக்கிறான். ஏதேனில் யாரை வச்சு ஏமாத்தனா? தேவன் இந்த பழம் சாப்பிடுவேன்னு சொன்னது உண்டோன்னு கேட்டானா? அப்போ என்ன பண்ணுச்சுங்க? சாப்பிட்டாங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யாரை போல ஆயிடுவீங்க? தேவனை போல ஆயிடுவீங்க. உடனே ஏவல் அழுத்து தேவனை போலவா, அப்போ சகலமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாப்பிட்டாங்க. ஆதாம் சாப்பிட்டார். இங்கேயும் யாரை வச்சு ஏமாத்த வந்துட்டான்? உம்மை பற்றி எழுதியிருக்குது, நீ செய்யலாமில்ல அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவனை பரீட்சை பார்க்காதன்ட்டார். புரியுதுங்களா? அப்போ கேள்வி எங்கெங்கே வருதுன்னு. ஆனால் கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் நாமத்தினாலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து பேரால் தானே இன்றைக்கி போதனை ஏமாற்றப்படுது. இன்றைக்கி நான் எப்படி பார்த்தா நம்ம தேவனை ஆராதிக்கணுமா இயேசு ஆராதிக்கணுமா? நம்மளோட கேள்வி தான். இயேசு ஆராதிக்கணுமா தேவனை ஆராதிக்கணுமா? ஆராதனைக்குரியவர் யார்? தேவன் தானே. முடங்காத முழங்கால் யாவரும் யார் முன்னாடி முடங்கணும்? கிறிஸ்து முன்னாடி முடங்கும். ஆனால் மதிப்புக்குரியவர் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே யாரை போய் சேரும்? தேவனை தான் சேரும். இன்றைக்கி பாடல்களை பார்த்தீங்கன்னா தேவனை பற்றி அதிகமாக பாடுறாங்களா இயேசுவை பற்றி அதிகமாக பாடுறாங்களா? ஏன் இயேசுவை பற்றி அதிகமாக பாடுறாங்க, தேவனை பற்றி பாட மாட்டேங்கிறாங்க? கம்மியாக இருக்குது பாடல்கள். கேள்வி கேட்கணுமில்ல. அதேமாரி இப்போ பாடுற பாட்டெலாம் இயேசு மாதிரியா பாடுறாங்க, இல்லை இயேசுக்கு பிடிச்ச மாதிரியா பாடுறாங்க? சினிமா பாட்டே ஓவர்டேக் பண்ணுறாங்களா இல்லைங்களா? இன்றைக்கி என்னன்னு கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்குனாரு. ஏன் நோவா காலத்தில் நடந்ததை பற்றி மென்ஷன் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நோவா 120 வருஷமாக போய் ஒரு மனுஷர்கிட்டலாம் சொல்கிறான். எல்லாத்துக்கிட்டையும் 120 வருஷம் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறான்னு. எவனாச்சும் ஒருத்தன் எந்திரிச்சு போய் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா 120 வருஷமாக கத்துற, எதுக்கடா அதை கட்டுற, நீ என்ன பைத்தியக்காரனா, ஏதோ ஒன்று கேட்டானுங்களா? ஏன் கேட்கல? அப்போ அவங்க எந்த விஷயத்துலையும் அடிமையாக இருக்கிறாங்க. எந்த விஷயத்தில் அடிமையாக இருக்கிறாங்க? மப்பும் மந்தாரமாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? பெண் கொண்டு பெண் எடுத்தும் புசித்தும் குடித்துமா தான் இருக்கிறாங்கன்றாரு. அப்போ வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜலம் வாரிக்கொள்ளும் வரைக்கும் உணராத இருந்தாருன்னு வசனம் இருக்குது. அப்போ ஜலம் எல்லாத்தையும் வாரிட்டு போது அப்போ கூட உணர்வு இல்லையா? இன்றைக்கி இதே நிலைமையில் இருக்கிறோம். தொண்டை தண்ணி போப்போ இயேசுவை பற்றி பேசுகிறப்ப யாராச்சும் கண்டுக்கிறாங்களா? இல்லை சத்தியம் இப்படி இருக்குது நம்ம பேசுகிறப்ப உக்காந்து ஆராய்ச்சி பண்ணுறோமா? அப்போ நோவா காலத்தில் நடந்தது போல் இப்போ நடக்குதா இல்லையா? சபையிலே நடக்குதா இல்லைங்களா? எத்தனை பாடத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம், எத்தனை விஷயம் கரெக்டாகுதான்னு செக் பண்ணியிருக்கிறோம்.
ஆண்டவருக்காக எந்த விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கும்? ஒரு விஷயத்தில் நான் வைராக்கியமாக இருக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் வைராக்கியம் இருக்கிறேன், இன்ன வரைக்கும் காட்டுறேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஏன் முடியல? என்ன காரணம்? ஆனால் நாம் யார் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நாங்கள் சபை, நாங்கள் பரலோகத்துக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மக்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, ஒரு சீஷன் தன் குருவை போல இருப்பான் அப்படின்ட்டாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் இன்று முதல் உங்களை யாருன்னு கூப்பிட மாட்டேன், ஊழியக்காரன்னு கூப்பிட மாட்டேன், உங்களை நான் யாருன்னு கூப்பிட்றேன், ஸ்நேகிதன், ஃப்ரெண்டுன்றேன். ஃப்ரெண்டுனா எனக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உன்னுடையது, உனக்கு நான் தரேன், அப்போ நீ என் ஃப்ரெண்டுன்றார். இன்றைக்கி நம்ம அவரோட ஃப்ரெண்டாக இருந்தால் அவரோட டீட்டெயில் நம்மளுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும், அவன் எந்த நேரத்தில் எப்படி பேசுவான், யார்கிட்ட எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவன் என் ஃப்ரெண்டு. அதேமாரி இயேசு என் ஃப்ரெண்டுன்னா அவரை பற்றி எனக்கு தெரியணுமா தெரியக்கூடாது? அப்போ அவரை பற்றி எனக்கு தெரியலன்னா நான் ஃப்ரெண்டாக, நான் எதிரியா? எதிரி கூட அவன் யாருன்னு தெரிஞ்சுக்குவான், அவனோட பலம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இயேசு பற்றி தெரியாதவன் நம்ம யாருன்னா நம்ம எதிரியும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது, நம்ம யாருமே இல்லை அவருக்கு. ஆனால் நம்ம சொல்கிறோம் அவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் குரு அப்படின்றோம். உன் குரு ஃப்ரெண்டாக இருந்தால் அவரை பற்றி உனக்கு டீட்டெயில் தெரியணும், அவர் தான் ஃப்ரெண்டு குரு. ஆனால் அவரை பற்றி உனக்கு தெரியல, எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லைன்னா அதுக்கு நம்ம வேலை நம்ம வீடுன்னு இருந்துக்கிட்டாலே ஆசீர்வாதமாக அப்படி இருந்துருவோம் உலக காரியத்தில். ஏன்னு கேட்குறா, 2 எஜமானுக்கு ஊழி செய்யக்கூடாத காரியன்றார். உலகத்துக்கும் கடவுளுக்கும் யாராலையும் ஊழி செய்ய முடியாது. அப்படி யாராச்சும் ஊழி செஞ்சால் ஏமாற்றக்காரர்கள்ன்றார். அவன் ஏமாற்றக்காரன்றார். இன்றைக்கி நம்ம உலகத்துக்கு ஊழி செய்கிறோமா இல்லை ஆண்டவருக்கு ஊழி செய்கிறோமா? ஏன்னு கேட்டால் இது நீங்கள் காலத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இன்றைக்கி நடக்குது, கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, நம்மளால் கேட்க முடியல, வருத்தம் இருக்குது, நம்ம சொன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது, இந்த ஆதங்கம் இருக்குது. எப்படி இயேசு கிறிஸ்து யூத தேசத்தில் இருந்துட்டு சத்தியத்தை பேசுகிறப்ப எவ்வளோ மனக்கசந்து எவ்வளோ இடத்துல அழுந்திருப்பார், ஃபீல் ஆகிருப்பார். சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க, அந்த சொந்த ஜனங்க காதில் ஏற்றுக்கலை, அவர் வந்தது எந்த நோக்கம்னு புரிஞ்சிக்கல. அப்போ இன்றைக்கி சுவிசேஷம் நமக்கு தான் அறிவிக்கப்படுது, அதில் தான் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்து வந்த நம்ம இன்றைக்கி எத்தனை பேர் சபையில் உட்காந்துட்டு இருக்கிறோம்? இன்றைக்கி என்ன நாள்? ஆண்டவர் உயிரோடு வந்துட்டார் நமக்கு தெரியுது. இந்த நாளில் எத்தனை பேர் சபையில் வந்திருக்கணும்? ஏன் அவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறோம்? ஏன் வரமாட்டேங்கிறோம்? என்ன இங்கே பிரச்சனை? என்ன காரணம்? இதை நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய காலத்தில் யோசிக்கலைன்னா அடித்து சொல்கிறோம், நம்ம சத்தியத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம இழந்துருவோம். ஆண்டவர் கண்டிப்பாக சொல்கிறாரு, ஒரு தடவைக்கு மறு தடவை நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை மாதிரி தான். அவர் வந்துட்டார்னா முடிஞ்சிச்சு. ஏன்னு கேட்குறப்ப அவர் திருடனை போலக்கிறாரு. அவரோட வருகை முதல்ல சபைக்கு தான் இருக்குது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சபைக்கு எப்படி வர்றாருன்னா ரகசியமாக வராரு. ரகசியம் யாருக்கு தான் தெரியும்னா அவரை யாரை எதிர்நோக்கிறோமோ அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இல்லைன்னா எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமைக்கு கடந்து போயிடுவோம்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்குறப்ப இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான வருஷமாக இருந்துச்சு, பயங்கர வியப்பு. ஏன்னு கேட்குறப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்த அதே டைமை தான் நம்ம அனுசரிச்சிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப வியப்பானது. அதேமாரி எல்லோரும் அந்த டைமுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் இந்த டைமில் எடுத்துருக்குறோம். அதேமாதிரி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே எக்ஸாக்டாக பொருந்துது. இவ்வளோ காலம் நெருங்கிருச்சு நம்ம சொல்கிறோம். இந்த காலத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா கண்டிப்பாக கைவிடுற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக தீர்க்க தரிசன பாடங்களை எல்லாருமே நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒரு சில மிஸ்டேக்கு, குறைகள் இருக்கத்தான் செய்யும், யாருமே இங்கே பரிபூர்ணர் இல்லை. ஆனால் இருந்தாலும் யார் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு எடுக்கிறோம்? தேவன் பேர்லேயே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேரில் நம்பிக்கை வச்சு நாமளே சத்தியத்தில் கடந்து போகிறதுக்கு தான் இவ்வளோ ஆராய்ச்சி பாடம் எடுக்கிறோம். இந்த ஆராய்ச்சியில் ஒரு சில மிஸ்டேக்கை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய காலத்தில் எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணுவோம், எல்லோரும் தீர்க்க தரிசனம் பேசுவோம், எல்லோரும் அன்பை பகிர்ந்துக்குவோம், எல்லோரும் சத்தியத்தில் நிற்கணும். நம்ம தான் சாட்சியாக இருக்கணும். சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணுங்கள்? சாட்சியாக இருங்க. பிதா குமாரன் பேரெல்லாம் என்ன பண்ணுங்கள்? போய் சத்தியத்தை அறிவித்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம ஒரு ஆத்மாவை போய் அறுவடை பண்ணியிருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம பிரிஞ்சு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் இருக்குங்களா? 6-7 வருஷம் ஆச்சு. நம்ம சபைக்கு புதுசாக ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம். பிரிஞ்சு வந்தவங்களே வரல, அப்புறம் எங்கே புதுசாக வரத்துக்கு? அப்போ நம்ம எதுக்கு பிரிஞ்சு வந்தோம்? அதுக்கு அங்கேயே இருந்துட்டு போயிடலாமே. பல்ல கடிச்சிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போகிறது என்ன பிரச்சனை? பிரிஞ்சு வந்துட்டோம், இன்னும் ஒரு வளர்ச்சி இல்லை, சத்தியத்தில் வளர்ச்சி, எதுலேயுமே நம்ம வளர்ச்சி அடையலை அப்படின்னா அப்புறம் எதுக்கு? இனிமேட்டு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நம்ம சிந்திக்கிற நாட்கள் வந்துருச்சு. மாம்சத்துக்கு விரோதமாக இல்லை எனக்கு இது சரியில்லை அது எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். ஏன் தூக்கி போடுன்னு கேட்டிங்கன்னா காலம் மிக மிக சமீபமாக இருக்குது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் மிக மிக கொடுமையாக இருக்கும். ஈரான் போர் நடக்குது,
ஏப்ரல் மாதம் தேர்தல் முடிஞ்ச உடனே லாக்டவுன் போட போகிறோம், எனர்ஜி லாக்டவுன் ஒன்று கொண்டு வர போகிறோம். அதில் கேஸு கட்டுப்பாடு எல்லாம் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக போகிறோம். இது வந்து ஆரம்பம் தான், ஆனால் இதோட முடிவு இன்னும் வரல. இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். கொரோனாவில் ஆரம்பித்தானுங்க, ஆனால் இதில் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டானுங்க. இது ஒரு ரகசியமான கொரோனா மாதிரி தான். இன்னும் வரக்கூடிய நாட்களும் மிக மிக மோசமாக இருக்குன்றாங்க. ஒரே ஒரு விஷயம், உலகத்தோட காரியத்தை மட்டும் ஒன்று சொல்லி இந்த பாடத்தை நான் முடிக்கிறேன். என்ன காரியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீக்ரெட் சொசைட்டியில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறான். என்னன்னு கேட்குறப்ப, இந்த போர் வந்து 5 பார்ட்டாக நடத்துகிறாங்க. உலக போர்னா 5 பார்ட்டாக. இப்போ ஃபஸ்ட்டு உலக போர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2ஆம் உலக போர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ 3ஆம் உலக போர் வரப்போகுதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்களா இல்லைங்களா? சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது 4, அடுத்தது 5, அந்த மாதிரி 5 இதாக சொல்கிறானுங்க. அதில் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஜனத்தொகையை கம்மி பண்ண போகிறானுங்க. அவங்களோட டார்கெட். கொரோனான்னு ஒன்று கிடையாது, கொரோனாவே இல்லை உண்மையாலுமே. ஆனால் கொரோனா இருக்குதுன்னு சொல்லி ஊசி போட்டானுங்களா இல்லைங்களா? ஊசி போட்டவங்க எல்லோரும் ஹார்ட் அட்டாக்கில் செத்தானுங்களா இல்லைங்களா? செத்ததுக்கு ஒருத்தர் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் கேட்குறாரு, இந்த ஊசி போட்டு இத்தனை பேர் செத்தாங்களே, இதுக்கு யார் நஷ்டீடு தரதுன்னு கேட்டதுக்கு அந்த ஊசி கொடுத்த கம்பெனிக்காரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, இது கிளியர் பண்ணோம் இல்லை பண்ணாமல் கூட இருக்கும், இதை பற்றி நாங்கள் உங்களுடைய அரசுக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், ஆனால் அந்த அரசு தான் வாலண்டியாக வாங்கி ஊசி போட்டாங்க, இது உங்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம பிரதமர்கிட்ட போய் கேட்குறப்ப நம்ம பிரதமர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, விருப்பப்பட்டவங்க ஊசி போடுங்க, விருப்பம் இல்லாதவங்க ஊசி போட வேணாம், அப்படி தான் நாங்கள் அறிவித்தோம் அப்படின்னு அறிவித்தார், சொன்னார். அது எல்லா வலைதளத்திலும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் உண்மையில அப்படி தான் பண்ணாங்களா? கட்டாயம் போட்டாங்கன்னு சொன்னாங்களா இல்லைங்களா? ஊசி போட்டால் தான் வீட்டுக்குள்ளார வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு நீ சொன்னவங்களாம் இருக்கிறான். நீ ஊசி போட்டியா, அப்போ தான் நீ பெயிண்ட் அடிக்கணும்னு நீ சொன்னவன் இருக்கிறான். கம்பெனியில் வாலண்டியாக போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்களா இல்லைங்களா? கவர்மெண்ட் வந்து வெளியே வரான்னு சொன்னாங்க, ஆனால் சட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, மூளைக்கு பேரிகேடு போட்டு எல்லாத்தையும் அடித்தாங்களா இல்லைங்களா? எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. இதை பண்ணவன் யார்? நம்மளோட இனிமேட்டு நீங்கள் கேள்வி வைங்க, கொரோனா இல்லாத கொரோனா உருவாக்கணும் ஏவன், ஊசி கொண்டு வந்தவன் ஏவன், ஒரே ஒரு லாக்டவுன் போட்டு ஜனங்களை அடிக்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? அடித்தவன் ஏவன். இப்போ இந்த போர் வந்துச்சு, அதுக்கு யார் காரணம்? ஈரானில் போர் வந்துச்சா நம்மளுக்கு எதுக்கு கேஸ் வரல, அதுக்கு என்ன காரணம்? ஏன் நம்ம நாட்டில் கேஸ் தயாரிக்க முடியாது? இங்கே என்ன நடக்குது? உலக அரசியல் என்ன நடக்குது? இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும். ஏன்னு கேட்டால், இந்த வேதம் வந்து சாதாரண வேதமே கிடையாது. முதல்ல பைபிள் வந்து சும்மா சாதாரண பைபிள், இயேசுவை பற்றி மட்டும் போட்டிருக்குதுன்னு நினைக்கிறது தப்பு. உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் இந்த புக்கில் ஆன்சர் இருக்குது, எல்லாத்துக்குமே இதில் ஆன்சர் இருக்குது. படிச்சிங்களா கண்டிப்பாக இது பேசும். ஏன்னு கேட்டால், இந்த உலகத்தை உருவாக்கினவர் யாருங்க? தேவன். உலகத்தை உருவாக்கினவருக்கு தானே இந்த உலகத்தோட அழிவு எல்லாமே தெரியும். நீங்கள் அதை விட்டுவிட்டு வேற ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியுமா? அப்போ உலகத்தை உருவாக்கினவர் தேவன். இந்த தேவன் இதில் வச்சிருக்கிறாரு, எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. இதை படித்து ஆராய்ச்சி பண்ணிங்களா மட்டும்தான் நாம் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும், நம்ம சத்தியத்தை சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு ஆயத்தமாக ஆக முடியும். இல்லைனா யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. வரக்கூடிய நாட்களில் ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய திட்டத்தின்படி வாழ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலிமா நம்மளுக்கு கிருபை செய்வார். உரிமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.